நண்பர்களே வணக்கம். தேர்தல் முடிஞ்சாச்சு. எந்த அளவுக்கு பணம் பூந்து விளையாடினது அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் பார்த்தோம் இல்லையா? பணம் கொடுக்காத இடமே இல்லைங்கிற மாதிரி எல்லா இடங்கள்லேருந்தும் எல்லா தொகுதிகள்லேருந்தும் நமக்கு வரக்கூடிய ஃபீட்பேக் என்ன? கிட்டத்தட்ட திமுக ஓட்டுக்கு 1000 ரூபா கொடுத்தாங்க, 2000 ரூபா கொடுத்தாங்க, அதிமுக 500 ரூபா கொடுத்தாங்க, 1000 ரூபா கொடுத்தாங்க. இப்படி எல்லா அது கம்யூனிஸ்ட் கட்சிகள் நிற்கக்கூடிய இடங்கள்ல கூட திமுக ஒவ்வொரு வீடாக அப்படி 1000 ரூபா அந்த அளவுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. யாரையுமே விடலை. இந்த அளவுக்கு ஒரு மோசமான தேர்தல் நம்ம ஏன்னா இது வரைக்கும் 200 ரூபா 300 ரூபா 500 ரூபாலாம் பார்த்துருக்குறோம். பை எலெக்ஷனில் தான் 2000 ரூபா 5000 ரூபா அந்த மாதிரிலாம் பார்த்துருக்குறோம். ஆனால் ஒரு அசம்பிளி எலெக்ஷன்லேயே சட்டசபை தேர்தல்லையே இந்த அளவுக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் அவ்வளோ பரிசு பொருட்கள் மிகப்பெரிய அளவில் இந்த பணம் விளையாடினதை நம்ம பார்க்க முடியுது. இதைத்தான் நாம் அஞ்சினோம். நல்ல ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. நிறைய பேர் கேட்பாங்க, அது சில பேர் பணத்தை வாங்கிட்டு அவங்களுக்கு இஷ்டத்துக்கு போடுவாங்க, பணம் 200 ரூபா 300 ரூபா தானே அப்படிலாம் பேசுனாங்க, 500 ரூபா தானே. ஆனால் எங்கே கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. இந்த ஜனநாயகத்தை கம்ப்ளீட்டாக குழி தோண்டி புதைக்கக்கூடிய வேலைகள் நம்ம கண் முன்னாடி நடந்துட்டு இருக்கு. அந்த கண் முன்னாடி நடக்கக்கூடிய இந்த வேலைக்கு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் 1000 ரூபாய் 2000 ரூபாய்னு இப்போ ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய்னும் போது ஒரு வீட்டுக்கு கிட்டத்தட்ட 7000 ரூபாய் 8000 ரூபான்னு வருது அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இந்த லாயல்ட்டி ஃபேக்டர், யார் அதிகமாக பணம் கொடுத்தாங்களோ அவர்களுக்கு என் ஓட்டு அப்படிங்கிறது நம்ம ஜனநாயகத்தில் ரொம்ப 50% மக்கள் அப்படி யோசிக்க தேவையில்லை. 5% மக்கள் அப்படி யோசிச்சா போதும். 3% மக்கள் அப்படி யோசிச்சா போதும். யார் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிறதே மாறிடும். ஜனநாயகம் அப்படிங்கிறத குழி தோண்டி புதைக்கப்பட்டுரும் உங்களுக்கு. அப்போது யார்கிட்ட அதிக பணம் இருக்கோ அவங்க லாயல்ட்டியை வெறும் அவங்க லாயல்ட்டின்னா 50% மக்களுடைய லாயல்ட்டி, ஓட்டு பணம் கொடுத்தவர்களே ஓட்டு போடணும் கூட அவசியம் கிடையாது. வெறும் 2% 3%. ஏன்னா இந்த மாதிரி தேர்தல்களில் ஒரு மார்ஜினே ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஈவன் 2% மக்கள் 5% மக்கள் லாயலாக எனக்கு அதிகமாக பணம் கொடுத்தவர்களுக்கு நான் வாக்கு செலுத்துவேன்னு முடிவெடுத்தால் கூட காலி. அந்த ஜனநாயகத்துக்கு மீனிங்கே கிடையாது, இந்த எலெக்ஷனுக்கு மீனிங்கே கிடையாது. அப்போ இதனால்தான் நாம் என்ன சொல்றோம், ஒரு ஜனநாயகத்தை நாம் காப்பாற்ற வேண்டும் என்றால் மக்களாகிய நாம் நேர்மையாக, இன்னைக்கு நிறைய பேர் நேர்மையாக நான் காசு வாங்காமல் ஓட்டு போட்டேன்னு சொன்னீங்க. உங்கள் எல்லாருக்கும் ஹேட்ஸ் ஆஃப். இந்த நேரத்தில் நிறைய தன்னார்வலர்கள் நம்ம ஃபீல்டில் கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட இடங்களில் மக்கள் போய் வேலை பார்த்தீங்க. வீடு வீடாக சென்று 15 நிமிடம் 20 நிமிடம்னு பேசி அவர்களை ஆமாம் ஓட்டுக்கு பணம் வாங்குவது தப்பு அப்படின்னு அவங்க உணர்ந்து, நான் இந்த வாட்டி பணம் வாங்க மாட்டேன்னு அவங்க வாயால் சொல்ல வச்சு அவங்க வீட்டு வாசலில் ஸ்டிக்கர் ஓட்ட வச்சிங்க, என் ஓட்டு விற்பனை கல்லன்னு. நேற்றுக்கு எனக்கு அந்த உதாரணத்துக்கு ஒரு சில இடங்கள்லேருந்து வரக்கூடிய செய்தி, இப்போ இந்த கீழ்வேலூர் நாகப்பட்டினம் அங்கெல்லாம் கூட திமுக கம்யூனிஸ்ட் இருக்கக்கூடிய இடத்துல கூட அவ்வளவு 1000 ரூபாய்ன்னு கொடுக்கக்கூடிய இடத்துல அங்கே சில பேர் சொல்லியிருக்கிறாங்க, நம்ம போய் அந்த ஸ்டிக்கர் ஓட்டின வீடுகள்லேருந்து நாங்கள் வரும்பொழுது வேண்டாம்னு சொன்னோம், நாங்கள் வாங்கலை. அப்போ அந்த மாதிரி நம்ம இப்போ ஃபீல்டில் நம்ம வாலண்டியர்ஸ் எல்லாருமே நம்ம வெரிஃபை பண்ண வேண்டிய டைம். நீங்கள் நிறைய பேர் ஆல்ரெடி ஃபீல்டுக்கு போயிட்டு இருக்கிறீங்க, வெரிஃபை பண்ணிட்டு இருக்கிறீங்க. போய் பாருங்க, கேளுங்க, யாரெல்லாம் உறுதியோடு நின்னாங்க கடைசி வரைக்கும் நான் வாங்கலைன்னு உறுதியோடு நின்று வாங்காதவர்கள் எவ்வளோ பேர் இருந்திருக்கிறாங்க. நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய அந்த விழிப்புணர்வுனால எந்த அளவுக்கு மனமாற்றங்கள் நடந்திருக்கு, நடக்கலை, எந்த அளவுக்கு அந்த உறுதி எடுத்தவங்க நிறைய பேர் வாங்கியிருக்கலாம். ஸோ இதை நம்ம அசஸ் பண்ண வேண்டிய ஒரு டைம். பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இதன் மீதான ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த அளவிற்கு பணம் பூந்து விளையாடுதுன்னா இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த கட்சிகள், பிரதான கட்சிகள் இல்லையா, திமுக அதிமுக பாஜக எல்லா வரிசையாக எல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற தகவல்கள் வரும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த பணம்லாம் எங்கேருந்து வருது? இந்த பணம் எல்லாம் திருட்டு பணம். அந்த திருட்டு பணத்தில் நம்மளை கூட்டாளிகளாக்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க மிகப்பெரிய அளவில். இந்த திருட்டு பணம்லாம் இன்னைக்கு இவ்வளவு பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா இதை விட பன்மடங்கு அடிச்சிருக்கிறாங்க, இதை விட பன்மடங்கு அடிக்க போறாங்க அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். இன்னைக்கு சட்டவிரோத குவாரி, அகல பாதாளத்தில் குவாரி இருக்குன்னா நம்ம இன்னைக்கு ஜனநாயகத்தை அகல பாதாளத்தில் குழி தோண்டி புதைக்கக்கூடிய வேலையை பண்றாங்க. ஏன்னா அகல பாதாளத்துக்கு குவாரியை தோண்டி சட்டவிரோதமாக அவ்வளோ பணத்தை அள்ளி அதன் மூலமா அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இன்னைக்கு கஞ்சா நாட்டில் இப்படி இருக்குன்னு அது மேலே நடவடிக்கை எடுக்காம, இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னால் ட்ரக்ஸ் மேலே நடவடிக்கை எடுக்காம அதன் மேலே வரக்கூடிய ஆதாயத்திலேருந்து வரக்கூடிய பணத்துலேருந்து உங்களுக்கு கொண்டு வந்துறாங்க. இது மாதிரி அதனால இது ஏன் பணம் தான்? கஞ்சா பணம் உங்கள் பணமா? கிடையாது.
ட்ரக்ஸ் பணம் உங்கள் பணமா? கிடையாது. இது மாதிரி பல்வேறு தப்பான வழியில் வரக்கூடிய பணம் கூட ஆதாயம், அதன் மூலமாக பெறக்கூடிய ஆதாயம் இருக்கலாம். பார் நடத்துவாங்க, டாஸ்மாக் பார் நடத்துவாங்க, பல பேர் உயிர்களை கொண்டு கூட உங்களுக்கு பணத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்போ இது மாதிரி பல்வேறு வழிகளில் வரக்கூடிய பணமாக இருக்கும். மக்கள் நாம் யோசிக்கணும். இந்த மாதிரி ஒரு ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைச்சோம் அப்படின்னு சொன்னால் நம்ம தலையிலேயே நம்ம மண் வாரி போட்டக்கூடிய வேலை. அதை நம்ம செய்யணுமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டிய தருணம். இந்த நேரத்தில் மீண்டும் நான் சொல்கிறேன், இதற்காக வேலை செய்த, ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாதுன்னு வேலை செய்த ஒவ்வொரு தன்னார்வலர்களுக்கும், நீங்கள் நிறைய பேர் எனக்கு ஃபோன் கூட பண்ணி பேசுனீங்க, என்ன இப்படி கண்ணு முன்னாடி நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம், இப்படி பண்ணுறாங்களே, ஒவ்வொரு இடமும் வந்து இப்படி கொடுக்குறாங்களே அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்பட்டீங்க. இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய நீதியை எதிர்த்து தான் நம்ம போராடிட்டு இருக்கிறோம். நாம் ஏதோ ஒரு சின்ன அநீதி நம்ம இப்போ போய் 4 வீட்டில் பேசினா மாற்ற முடியுங்கிறது கிடையாது. அம்பேத்கர் சொன்ன மாதிரி டெமோக்ரஸி இஸ் அ டாப் ட்ரெஸ்ஸிங் ஆன் இன் இண்டியன் சாயில். மேலோட்டமாகத்தான் நம் ஜனநாயகம் இருக்குது. நம்ம அதை கல்டிவேட் பண்ணணும், நம்ம அதை பேசணும். ஒரு ஓட்டுடைய மதிப்பு என்ன, அவர்களுடைய உரிமையுடைய மதிப்பு என்ன, இதெல்லாம் பல ஆண்டு காலம் ஆகலாம். ஆனால் இதை நாம செய்யலன்னு வேற யார் செய்வாங்க? இந்த திருட்டு பசங்க பண்ணுவாங்களா? ஓட்டுக்கு பணம் கொடுத்த திருட்டு திமுகவோ திருட்டு அதிமுகவோ பண்ணுவாங்களா? செய்ய மாட்டாங்க. திருடர்கள் முன்னேற்ற கழகம்னு இவங்களெல்லாம் கூப்பிடுறதுக்கு காரணம் வேற என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம்ல ஃபீல்டில். அப்போது இந்த மாதிரியாக மிகப்பெரிய அளவில் பணத்தை கொண்டு வந்து தேர்தல் ஆணையம் தண்டத்துக்கு அவங்க என்ன பண்ணணும்? ஒரு பக்கம் மிகப்பெரிய அளவில் விழிப்புணர்வு அவங்க செய்யலை. செலிபிரிட்டிஸை வச்சு பண்ணியிருக்கணும். அங்கே போய் ஒரு ஊர்லேருந்து வந்து பணம் எங்களுக்கு கிடைக்கலன்னு வந்து போராட்டம் பண்ணுறாங்கல்ல. அதற்கு ஓராண்டு சிறை தண்டனை இருக்குது. இந்த மாதிரி டிமாண்ட் பண்ண பணத்தை டிமாண்ட் பண்ணால் ஒரு ஆண்டு சிறை தண்டனை இருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியல. நீங்கள் நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? இன்ஃபேக்ட் ஒரு 2 ஊரில் கைது பண்ணுறது கூட தப்பு கிடையாது. கைது பண்ணி இந்த மாதிரி யாராவது பணம் கேட்டிங்கன்னா அவர்கள் ரிமாண்டு செய்யப்படுவார்கள். அவர்கள் ஒரு நாள் டீடைன் பண்ணி விட்டாங்கன்னா தான் ஒரு விழிப்புணர்வு தெரியும் தமிழ்நாடு ஃபுல்லாக. இந்த மாதிரி கைது பண்ணுவாங்க பணம் கேட்டா. பணம் கொடுத்தால் கைது. தாவேலுடைய எய்டு வீட்டில் எலெக்ஷன் கமிஷனே போய் 79 லட்சம் பிடிக்குது. பணம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சாச்சு. தெரிந்த பிறகும் கூட மயிலாப்பூர் தேர்தலை கேன்சல் பண்ணலை. இதற்கு முன்பு அந்த மாதிரி பிடிச்சாங்கன்னா கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ பணம் இவ்வளவு விளையாடுதுன்னு தெரிஞ்சும் கூட எலெக்ஷன் கமிஷனே போய் கையும் களவுமா பிடிச்சும் கூட அவர்கள் ரத்து செய்யலை அப்படின்னா என்ன அர்த்தம்? இது என்ன தேர்தல் ஆணையமா, தண்ட ஆணையமா? இது எப்படி இந்த மாதிரி ஒரு தேர்தல்? நீங்க மயிலாப்பூர்ல நீங்க மிச்ச இடங்கள்ல சொல்லலாம், ஒரு வீடியோ வந்திருக்கு, அந்த வீடியோ வெரிஃபை பண்ணணும்னு சொல்லலாம். மயிலாப்பூர்ல நீங்களே போய் பிடிச்சிருக்கிறீங்களே, நீங்களே போய் ரெட் ஹேண்டடா பிடிச்சிருக்கிறீங்களே. நீங்களே போய் ரெட் ஹேண்டடா பிடிச்சதுக்கு பிறகு அதை நாங்கள் ரத்து செய்ய மாட்டோம். ஓட்டர்ஸ்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கிறாங்க, இருந்தாலும் தேர்தல் நடக்கணும்னா ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் அப்படிங்கிறது எங்க இருக்கு? அது இல்லைன்னு தெரிஞ்சும் கூட நீங்க ஒரு தேர்தலை நடத்துறீங்களா? நீங்க தேர்தல் ஆணையம் தானா? எப்படி அதை ரத்து பண்ணாம நீங்க விடுவீங்க? அது யாரோட லிங்க்னு நீங்க ப்ரூவ் பண்ணணும் கூட அவசியம் கிடையாது. ஒன்ஸ் நீங்க பார்த்துருக்கிறீங்க, அவ்வளவு ஓட்டர்ஸ்க்கு பணம் கொடுத்துருக்காங்கிறதுக்கான ஷீட் எல்லாம் மாட்டி இருக்குன்றீங்க. அப்போ ஒன்ஸ் ஓட்டர்ஸ் ஹேவ் பீன் இன்ஃப்ளூயன்ஸ்டு தெரிஞ்சாச்சுனாலே அவ்வளவுதானே. அந்த இடத்துல நீங்க தேர்தலை ரத்து பண்ணி தானே ஆகணும். அது உங்க கையில ஆதாரம் கிடைச்சும் கூட நீங்க பண்ணலைன்னா நீங்க என்ன ரப்பர் ஸ்டாம்பா? ஏன் அந்த தொகுதியில் எலெக்ஷன் மேலே சொல்லிட்டாங்களா பிஜேபி ஏதாவது வின் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி ஏதாவது ரிப்போர்ட் வந்திருக்கா? அதனால நம்ம அப்படி எலெக்ஷன் நடத்தலாம்னு முடிவு பண்ணிக்கலாம். என்ன அர்த்தம்? எங்களுக்கு எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. அப்போது இந்த மாதிரியான ஒரு மிக மோசமான தேர்தலை நாம் இதுவரை எதிர்கொண்டதில்லை. அதே மாதிரி நம்ம வரக்கூடிய காலங்களில் என்ன மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்ள போகிறோம்? இன்னைக்கு 200 அடி குவாரிகளை தோண்டினாங்கன்னா 400 அடி தோண்ட போகிறாங்க. இன்னைக்கு இவ்வளவு ட்ரக்ஸ் இருக்குன்னா இன்னும் இல்லீகலாக டாஸ்மாக் ஏற்கனவே 50% ரன் பண்ணுறதா பிடிஆர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். அந்த அளவிற்கு இருக்குன்னு. இன்னும் 100% அது லீகலாக ரன் பண்ணி கொடுமைகள் அழிச்சதை தாண்டி இல்லீகலாக ரன் பண்ணுவாங்க. ட்ரக்ஸ் இன்னைக்கு இருக்கிறத விட பல மடங்கு அதிகமாகும். பல கொள்ளைகள், இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல்னா 400 கோடி ரூபா ஊழல் நடந்ததா? இன்னைக்கு எல்லாம் அது வந்து மூக்குத்தியாக வரலாம், தோடா வரலாம் உங்கள் வீட்டுக்கு. ஆனால் எவ்வளோ பேருடைய கரண்ட் பில் இன்னைக்கு ஏறி கிடக்கு. எங்கே போனாலும் விலைவாசி பிரச்சனை, எங்களுக்கு பணம் வேணாம், விலைவாசியை குறைக்க சொல்லுங்கன்னு நிறைய மக்கள் எங்ககிட்ட கண் முன்னாடி சொன்னதை நான் பார்க்க முடிஞ்சுது.
ஆனால் ஒரு நேர்மையான சமூகம் வேணும். மக்களாகிய நாமும் அந்த நேர்பாதையில் நடக்கணுமா இல்லையா? நாம் அந்த பணத்தை வேணாம்னு சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம மக்களும் இருக்கிறோம். நாமளும் அதை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. கொடுக்கக்கூடியவர்கள் இந்த திருடர்களை, இந்த திருட்டு பசங்களை நம்ம சும்மா விடக்கூடாது. இந்த திருட்டு பசங்க எந்த தொகுதியாக போய் இப்படி கொடுத்துருக்குறாங்கன்னா, வெறும் இந்த திருடர்கள் கொள்ளை கூட்டங்கள் யார் ஆட்சிக்கு வரட்டும், எல்லாம் கொள்ளை கூட்டங்கள் ஆட்சி பண்ண போகிறாங்க. அப்போ அந்த கொள்ளை கூட்டங்கள் வந்ததுன்னா இந்த கொள்ளை கூட்டங்களை எதிர்த்து மக்கள், சாதாரண மக்களுக்காக யார் வேலை செய்ய போகிறாங்க? மக்களே, நமக்கான வேலைகள் நிறைய இருக்குது. மீண்டும் சொல்கிறேன், எந்த சுயநலமும் இல்லாமல், தன்னலம் பார்க்காம இந்த மாதிரி ஒரு பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவோ தன்னார்வலர்கள் வேலை பார்த்தீங்க. நூற்றுக்கணக்கான தன்னார்வலர்கள் நம்ம எல்லாரும் கூடி சீக்கிரம் சந்திக்கவும் இருக்கிறோம். அடுத்த கட்டமாக சமூக பிரச்சனைகள் எப்படி எடுத்து வேலை செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றியும் பேச இருக்கிறோம். அதனால் உங்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. இந்த நேரத்தில் தொடர்ந்து நம்மை போன்ற, உங்களை போன்ற நபர்களால் மட்டும்தான் மாற்றங்களை உருவாக்க முடியும். நான் ஒரு எம்பி ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், கொள்ளை அடிக்கலான்னு இருக்கக்கூடிய கூட்டத்துக்கு நடுவில் நான் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும், மக்கள் பிரச்சனை தெரிந்த ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னு எந்த சுயநலமும் இல்லாமல் பொதுநலத்தை நோக்கி வேலை செய்யக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி. ஓட்டுக்கு பணம் வாங்காமல் ஓட்டு போட்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. ஓட்டுக்கு பணம் கொடுக்காத ஓட்டு கேட்ட ஒவ்வொரு வேட்பாளருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். அறப்போர் தொடரும். திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான். நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான். நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்.